எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். குரூப் எக்ஸாமுக்கு நமக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்கிறதுனால மேக்ஸை நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக ஃபாஸ்ட்டாக எப்படி நம்ம மேக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு 3 hours எக்ஸாமில் மேக்ஸுக்கு நீங்கள் 45 minutes மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். 45 minutesக்கு கம்மி ஆகலாம், ஆனால் அதிகமாக ஆகக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு சில மேக்ஸ் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய டைமை ரொம்பவே நம்ம சேவ் பண்ணலாம். ஏன்னா ஜிஎஸ்க்கு டைம் நிறைய எடுத்துரும். அதனால மேக்ஸில் நீங்கள் எவ்வளோ டைமை குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சா மட்டும்தான் நம்மளால் ஜிஎஸ் அட்டன் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு 5 ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 11. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 11ல் வந்துச்சு அப்படின்னாக்கா என்ன மாதிரியான ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லித்தரேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு நம்பர் இருக்குது 5, 7, 8 × 11. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு 11ஆல் அந்த வேல்யூ மல்டிப்ளை ஆகுது அப்படின்னாக்கா இதுக்கு என்ன ட்ரிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த லாஸ்ட் நம்பரை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. இது 2 வேல்யூமே ஆட் பண்ணுங்கள். 2 வேல்யூமே ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு 15 வரும். ஓகேவா? 15ல் கேரி 1 இருக்கா? இப்போது இந்த 5 + 7 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா 12 வரும். 12 + 1 13. கரெக்டாக? இப்போ கேரி 1 இருக்கும். அந்த 5 + 1 ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 6358 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 4 to 5 சம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு 4-5 டைம்ஸ் நீங்கள் சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி லாஸ்ட் டிஜிட் ஏதாச்சும் 5 ஸ்கொயர் மாதிரி கொஷின்ஸ் வருது அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் 25 ஸ்கொயரு அப்படின்னாக்கா 75 ஸ்கொயர் அந்த மாதிரியான கொஷின்ஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த 5 இருக்கு இல்லையா, லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க. இந்த லாஸ்ட் டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னாக்கா 25 வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 4 இருக்கா, இந்த 4ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னாக்கா 5. கரெக்டாக? 4ஓட நெக்ஸ்ட் நம்பர் 5. ஸோ 5 4s are 20. இந்த 45 ஸ்கொயரோட ஆன்சர் 2025 தான். நீங்கள் வேறு எக்ஸாம்பிள் வேறு ஏதாச்சும் போட்டு பாருங்கள். இப்போ ஒரு 75 ஸ்கொயர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லாஸ்ட் டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னாக்கா 25. 7ஓட நெக்ஸ்ட் நம்பர் 8. இது ரெண்டுத்துமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா 56. கரெக்டாக? 5625 தான் இதுக்கான ஆன்சர். தேர்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, இப்போ செகண்ட் ட்ரிக்கு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, ஸோ 5 வர்ற மாதிரி. தேர்டு ட்ரிக் என்ன அப்படின்னாக்கா இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதை ஸ்கொயர் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணுங்கள். லாஸ்ட் டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னாக்கா 9 வருமா? நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 × 2 × 3. ஓகேவா? கரெக்டாக? 2 2s are 4, 4 3s are 12. ஓகேங்களா? 12ல் 2 மட்டும் வச்சுக்கோங்க, கேரி 1 இருக்கட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 2வை ஸ்கொயர் பண்ணுங்கள். 2வை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னாக்கா 4, 4 + 1 5. ஓகேவா? 5 to 9 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸ்கொயர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எல்லா வேல்யூஸுமே மல்டிப்ளை பண்ணுறீங்க. 2 3 2. ஓகேவா? இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா 12 வருமா? 2 கேரி 1. இந்த டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னாக்கா 4, 4 + 1 5. நீங்கள் ஒரு 5 சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஃபோர்த் ட்ரிக் என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஆல்டர்னேட் நம்பர் மல்டிப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 21 23. இப்போது இங்கே 22 அப்படிங்கிற நம்பர் மிஸ் ஆகுது. கரெக்டாக? ஸோ கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னாக்கா 22 இங்கே மிஸ் ஆகுது. இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த 22வை ஸ்கொயர் பண்ணுங்கள். 22வை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மெத்தடில் என்ன வரும்? 2 2s are 4. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 8 வருமா? 2 2s are 4, 4 2s are 8. 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, 484 வருதா? ஸோ இந்த வேல்யூலேருந்து 1 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 483. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 483 தான். ஓகேவா? இந்த மாதிரி ஆல்டர்னேட் நம்பராக வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு 26 × 28. அப்போது இங்கே 27 மிஸ் ஆகுது. கரெக்டாக? ஸோ இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி 1ஓட மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு இதுக்கான ஆன்சர் வந்துடும். இப்போது ஃபிஃப்த் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னாக்கா ஏதோ ஒரு நம்பர், ஓகேங்களா, கண்டினியூஸ் ஆல்டர்னேட் நம்பரும் இல்லை, சேம் நம்பரும் ஸ்கொயர் இல்லை, ஏதோ ஒரு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா நான் எந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுவேன் ஈஸியாக அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா 51 62வை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 2வா? ஃபஸ்ட்டு இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள் 2. நெக்ஸ்ட்டு கிராஸாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 2s are 10, 6 1s are 6. ஓகேவா?
ஸோ 16 வருமா, இந்த 16ல் 6 மட்டும் இங்கே போடுங்க, இந்த 1 இங்கே இருக்கட்டும், கேரி இங்கே இருக்கட்டும். இப்போது 5 6 ஆர் 30, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 31. ஸோ 3162 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சரு. ஒரு சிலர் நீங்கள் இப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுவீங்க. இப்படி மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக டைம் ஆகும். இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். இதை ஒரு நம்ம 10 செகண்ட்ஸ் போடுறோம் அப்படின்னா இதை ஒரு 8 செகண்ட்ஸ்லேயே நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா போட்டுற முடியும். 2 செகண்ட்ஸ் நமக்கு சேவ் ஆகும் இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓகேன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக்ஸை நீங்கள் நம்ம பர்சன்டேஜில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், நமக்கு நிறைய டைம் எடுக்கிறது எது அப்படின்னாக்கா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் தான். அந்த மாதிரியான சம்ஸ்க்கு இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைமும் நமக்கு ஈஸியாக சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ட்ரிக்ஸுக்கு என்னோடய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.